Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 2023-24 11th Standard Business Max முடிச்சாச்சு நம்ம. இப்போ 2024-25க்கு 12th Standard Business Max ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சிறந்த மாணவன், ஒரு டேலண்டான மாணவன், ஒரு திறமை உள்ள மாணவன் நேரத்தை சரியாக திட்டமிட்டு சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா நம்மளுடைய போர்ஷன்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் ரொம்ப சுலபமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது சரியான திட்டமிடல். ஆஸ் அ ஸ்டூடெண்டா உங்களுக்கு இது ஒரு லீவ் மாதிரியும், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இந்த கேப், இந்த டைம் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாமுக்கும் 12th ஸ்டார்ட் பண்றதுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து ஆக்சுவலா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே மேக்ஸை கொஞ்சம் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க, பிசினஸ் மேக்ஸை கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா 2024-25 ஃபுல் இயருக்கான ஒரு ஸ்டடி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் மேக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டை நீங்க மறந்துடலாம். நீங்க அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய பிசினஸ் மேக்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க 11th பார்த்துருப்பீங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அனைத்து இம்பார்ட்டன்ஸ் அம்சமே அதுல கவரேஜ் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்டடி பிளான் பிரகாரம் படிக்கும் மாணவர்கள் +2ல கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு யூடியூப் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளான் பிரகாரம் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் நல்ல மதிப்பெண்ணோட நிறைய பெர்சென்டம்ஸோட வந்திருக்கிறாங்க. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நான் சொல்ற பிரகாரம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட நம்ம அக்டோபர் மாசமே அனைத்தையுமே முடிச்சுட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரில நம்ம பக்காவா ரிவைஸ் பண்ணிட்டு மார்ச் சும்மா அசால்ட்டா போயிட்டு கொஸ்டின் பேப்பர் ஊதி தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்போ சாப்டர் 1 to 5க்கு நான் என்ன பிளான் பண்ணிருக்கிறேன்னா 12/6, அதாவது நம்ம ஸ்கூல் ரீஓப்பனிங் குள்ளாரையே நம்ம முடிச்சிடணும். 12/6 ஸ்கூல் ஒரு வாரம் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா நீங்க 5 சாப்டருக்கு மிகப்பெரிய மாஸ்டராக இருக்க வேண்டும். நீங்க ஒரு 4 பசங்க சொல்லித்தர அளவுக்கு மாஸ்டர் ட்ரெய்னர் மாதிரி மாற வேண்டும். அதற்கு என்னென்ன ஐடியாஸ் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 1.1, 1.2, 1.3 நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டர் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம சரி, என்கிட்ட புக்லாம் இல்ல சார், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய யூடியூபோட லிங்க் கொடுத்துருப்பேன். நான் இந்த ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பிளேலிஸ்ட் ஓபன் ஆயிடும். 1.1 எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எக்ஸசைசம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைனா வரும். நான் கொஸ்டின் எழுதி போட்டிருக்கிறேன் நான். அதனால அது தகுந்த மாதிரி நீங்களும் கொஸ்டின் எழுதி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் நடத்திருக்கிறது அனைத்துமே போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. 30ல இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சே நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ளார 1.1 முடிக்கிறோம். தினம்தோறும் ஒரு 1 hour அல்லது 1.5 மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா போதும். புது நோட் ஒன்று வாங்கிடுங்க. மெட்ரோ கருணாகரன் யூடியூப் சேனல் ஹெட்டிங் போட்டுங்க. தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி டேட் போட்டு எழுதிட்டே வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, வீட்டுல ஒரு ஹாட்டா இருக்குது, மூடு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்றாங்க, எங்க அம்மா திட்டாங்க, எங்க அப்பா சண்டை போட்டுட்டாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தேதி பிரகாரம் உங்க போர்ஷன்ஸ் நீங்க முடிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ 1.3 நீங்க முடிக்கும் போது தேதி பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆயிடும் உங்களுக்கு. அப்ப ஏப்ரல் மாசம் அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ் இருந்தாலும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து இந்த சிஸ்டம் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் தேதி முடிஞ்ச உடனே 9ஆம் தேதியில இருந்து 2.1 இன்டெகிரல் கால்குலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11th படிக்கலனாலும் பயம் இல்லை. 12th திருப்பி நான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். நான் 11th இன்டெகிரேஷன் விட்டு இருந்தாலும் திருப்பி 12th நம்ம முடிச்சிடலாம். அழகா 2.1ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்க. 9 டேட் பாத்துங்க, உங்களுக்கு என்னென்ன டேட்ஸ் இருக்குதோ அந்த டேட் பிரகாரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ 9/4ல இருந்து 10/4 வரைக்கும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்க பாருங்க. 2 நாள் அப்படியே 2.1, 2.2 இன்டெகிரேஷனை இன்னும் டவுட் நீங்க தரவாக்கிடலாம். இதுல அழகா படிச்சுட்டு வாங்க. இது பெரிய சாப்டர். இதுல எதுவுமே நீங்க மிஸ் பண்ணலன்னா நீங்க இன்டெகிரல் கால்குலஸ்ல ஒரு மிகப்பெரிய கிங்கா மாறிடுவீங்க. எக்கனாமிக்ஸுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு போகும்போது இந்த இன்டெகிரேஷனோட யூசேஜ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால 2.1ல இருந்து 2 நாள், 2.2க்கு 2 நாள், 2.3க்கு 2 நாள், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்போ 2.11 வரைக்கும் நம்மளுக்கு ஏப்ரல் மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ இன்டெகிரல் கால்குலஸ் ஃபுல்லா முடிச்சிட்ட பிறகு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ் உள்ள போறோம். அது திருப்பி இன்டெகிரேஷன் தான், ஆனா கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாசம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு நமக்கு. இப்போ மே மாசம் 3.1, 3.2, 3.3 1ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் போடுறீங்க.
1 2 3 4 ஒரு 4 நாள் டைம் கொடுக்குறேன். அப்புறம் 5 6 7 8 அது ஒரு 4 நாள். அப்புறம் 9லேருந்து 12 வரைக்கும் நம்ம 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் மே வரைக்கும் வந்தாச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க. வாரம் வாரம் நீங்க போர்ஷன்ஸ் முடிக்க அந்த வாரத்துக்கு கவர் பண்ற மாதிரி நான் வீக்லி டெஸ்ட் வைப்பேன். இந்த சிலபஸ் நான் கொடுத்துருக்க டேட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வச்சிருப்பேன். மெயின் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நீங்க பிசினஸ் மேக்ஸுக்கு நீங்க வேங்க சார் இந்த மாதிரி நாங்களும் எழுதுறோம்னு சொல்லிட்டு, நீங்களும் என்ன செய்யணும்னா ஸ்மார்ட்டா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உடனே பார்த்து கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கீயை பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட மார்க்ஸ் அப்லோட் பண்ணணும். கண்டினியூஸா கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்க, எந்தெந்த பிளான் முடிச்சிட்டீங்க என்றதை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் எங்களுக்கும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே திங்கிங்ல இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆக ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா 3.1 3.2 3.3 முடிக்கும் போதே நமக்கு மே மாசம் பாதி போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து 4th சாப்டர் வந்துடுறீங்க. ஆல்ரெடி நமக்கு டேட் 12 போயிடுச்சு. 13ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. 4.1 13 to 17 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கடுத்து 18 to 22 23 to 25 26 to 28 29 31. நீங்க இதுக்கெல்லாம் முன்னாடியே படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர் நடத்தும் போது அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். கிளாஸ்ல நீங்க ஒரு பயங்கரமான ஆளா இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு கெத்து வரும் பசங்களுக்கு. மேக்ஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்கலாம்டா, அவன் சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும், சூப்பரா சொல்லிக் கொடுக்கணும் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, கிளாஸ்ல ஒரு கெத்தை நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதற்கு மே மாசம் வரைக்கும் நம்ம 4th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். வீக்லி டெஸ்ட் கண்டினியூஸா எழுதிக்கிட்டே வந்தாதான் நீங்க மாஸ்டர் ஆக முடியும். நீங்களே ஒரு டியூஷன் சென்டர் வச்சு பிசினஸ் மேக்ஸ் மற்ற பசங்க சொல்லி தர முடியும். 5.1 5.2 ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்குது லாஸ்ட் சாப்டர்ல வித் எக்ஸாம்பிள்ஸோட. 1ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 7ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி. இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் மாசமே நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். அப்போ சாப்டர் நம்பர் 6 to 10 அப்படி பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல இருந்து 10வது சாப்டர் வரைக்கும் 10வது மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் நம்ம. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆயிடும். ஸ்கூல்ல வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம், குவார்டர்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால மீதி இருக்கிற 5 சாப்டர் 6 7 8 9 10 மீதி இருக்கிற 5 சாப்டர் நம்ம ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு 5 மாதத்துக்குள்ளார நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அதற்கான ப்ரோக்ராம் என்னன்றதை நான் சொல்றேன். நான் அது முடிச்சிட்ட பிறகு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் எக்ஸாமுக்காக ஒரு 4 மாசம் திருப்பி இந்த 10 சாப்டரை ஒரு 3 சாப்டர் ரிவைஸ் பண்ண மார்ச் எக்ஸாமுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஆகவே சாப்டர் நம்பர் 6 7 8 எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு நான் இதே மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுப்பேன். நான் ஜூன் மாசத்துக்குள்ளார நீங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல 5.2 வரைக்கும் ஓவர் சார், நாங்க தயாரா இருக்கிறோம், 6th சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போறதை பொறுத்து நான் உங்களுக்கு அடுத்த லெவல் பிளான் போட்டுருவேன். இப்ப அனைவருமே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1.1. நீங்க 12/6 போர்ஷன்ஸ் முடிச்சாகணும். அதனால 1.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டெடியா, என்னை விட நீங்க வேகமா படிச்சாலும் ரொம்ப நல்லது. இந்த டைம் டேபிளுக்கு முன்னாடியே முடிச்சா கூட ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த டைம் டேபிள் தாண்டி முடிக்காதீங்க. இந்த டைம் டேபிளுக்குள்ளார 5.2 12/6 நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிசினஸ் மேக்ஸ்ல ஜெயிக்க போறது நீங்க தான். நீங்க கஷ்டப்பட்டு படிக்க கூடாது, இஷ்டப்பட்டு தினம்தோறும் வீட்டுல சொல்லுங்க, நான் பிசினஸ் மேக்ஸ் டெய்லி 1.5 மணி நேரம் படிக்கிறேன். டெய்லி 1.5 மணி நேரம் நான் ஜூன் மாசம் வரைக்கும் படிச்சதுனால 5 சாப்டர் சும்மா முடிச்சு தள்ளிட்டேன் நான். நீங்க 5 சாப்டர் படிச்சிட்டாலே உங்களோட டோட்டல் மார்க் 70க்கு மேல கிராஸ் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப 90க்கு 70 கிராஸ் ஆயிட்டா ஒண்ணு 20 மார்க் தான் இருக்குது. அது அழகா மீதி 5 சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் உங்களுக்காக தினம்தோறும் எப்படியாவது பிள்ளைகள் படித்து விட வேண்டும். யாருமே சோட போயிடக்கூடாது, கிளாஸ்ல யாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டு இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட் இருக்கும். பிசினஸ் மேக்ஸ் ஓபன் பண்ணிட்டு தினந்தோறும் ஒவ்வொரு சமயம் நல்லா கவனிங்க. நான் சொல்றதை செம்ம என்ஜாய் பண்ணி போடுங்க. மேக்ஸை விரும்பி போட ஆரம்பிங்க. இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. இஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இஷ்டப்பட்டது அனைத்தும் உங்க வீடு தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.